சமையல் குறிப்புகளில் எனக்கு தெரிந்த காம்பினேஷன் சொல்லுகிறேன் கேளுங்கள். மிக சுவையாக இருக்கும். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஒன்று சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறான், இல்லைன்னா தகவல் சொல்கிறான், இல்லைன்னா ஏதாவது எம்இசி கிளாஸ் மோட்டிவேஷன் சொல்கிறான்னு நீங்கள் நிறைய சோர்ந்து போயிருக்கலாம். அதற்காக தெம்பூட்டு விதமாக ஒரு சில சமையல் விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இட்லியுடன் சூடான இட்லியுடன் தேங்காய் சட்னியை காலை 8:30 மணிக்கு அருந்தி பாருங்கள். வித்து ஒரு நல்ல மெதுவடையுடன் நன்றாக இருக்கும். அதுபோன்று 11:30 மணிக்கு நல்ல சூடான ஒரு ஏலக்காய் இஞ்சி டீயுடன் ஒரு ரவுண்டு பண்ணை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். மிக அழகாக இருக்கும். இதை நமது விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் ஒரு கவிதையாக. காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுப்பாரு பண்ணு என்று அழகாக இருக்கும். அடுத்த காம்பினேஷன் என்னவென்றால், ஒரு அழகான தட்டு, அதில் 2 பஜ்ஜி வித் சட்னி சாம்பாருடன் சாப்பிட்டு பாருங்கள். மிக சுவையாக இருக்கும். நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்களா? உடனடியாக ஒரு டீ கடைக்கு சென்று, அண்ணே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு டீ ஒன்று ஸ்ட்ரெஸ் போகிற மாதிரி கொடுங்க அப்படின்னு 10 ரூபாயை கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ட்ரெஸ்லாம் பறந்துடும். அதேமாரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வாங்க. அந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி, அண்ணே இங்கே இருந்தால் புது ஐடியாக்கள் வராது, வெளி உலகத்துக்கு வாங்க, பேச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த காம்பினேஷன் என்னன்னா, சுட பிரியாணி இருக்குது பாருங்கள், வெஜ்ஜி பிரியாணி. அந்த வெஜ்ஜி பிரியாணியை குருமாவை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சோண்டு ஆனியன் தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். அடுத்தது, அதாவது இந்த ஆனியன் ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றி அதில் சட்னி சாம்பார் வித்து கார சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக சுவையாக இருக்கும். மேக்ஸிமம் பரோட்டாலாம் இப்போ எனக்கு விரும்புறதில்லை, ஏன்னா கொஞ்சம் கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சப்பாத்தி, மெலிசான சப்பாத்தியாக நல்லா இந்த சென்னா மசாலா நல்லா குருமாவாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம எல்லோரும் ஓடுறோம். யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அன்றைக்கி கிடைக்கக்கூடிய காசில் நான் சொல்கிற ஐட்டங்கள்லாம் ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டு பாருங்கள். மிக அருமையாக இருக்கும். ஏன்னா உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.